சித்தப்பா நீங்கள் என்ன சமையல் பண்ண போகிறீங்க? அவல் உப்புமா. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகனா கொஞ்சம் கடுகு தாளிக்கிற மாதிரி. கடுகு முந்திரி லாஸ்ட்டில் அப்புறம் தானே லாஸ்ட்டில் தானே வரும். அது பத்து போடணும். முந்திரி வேர்க்கடலை. சித்தப்பா ஸ்டைலில் இன்னைக்கு அவல் உப்புமா சாப்பிட போகிறோம். அதுதானே சித்தப்பா பேர்? அவல் உப்புமா. என்ன சூடாயிடுச்சு. கடுகு போட்டாச்சா? கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை. இதே மாதிரி நீங்களும் அவள் உப்புமா டேஸ்டியாக செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறது போட்டுருங்க. வெங்காயம் விற்கிற விலைக்கு சித்தப்பா எத்தனை வெங்காயம் போட்டிருக்காங்க? 4 வெங்காயம் போட்டிருக்காங்க அவளுக்கு 3 பேர் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், ரெடி ஆகிட்டே இருக்குல்ல. பச்சை மிளகா வெங்காயம் போட்டாச்சு. இனி அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கணும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைல்ல, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். மஞ்சத்தூள் நாங்கள் அவல் உப்புமா நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சதும் கிடையாது. எங்களுக்கு எங்கள் சித்தப்பா அவல் உப்புமா, எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் சித்தப்பா அவல் உப்புமா செஞ்சு தராங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இது எப்படி நைட்டு சாப்பிடலாமா இல்லை காலையில் மட்டும் சாப்பிடணுமா? எல்லோரும் வீட்டில் இட்லி தோசைலாம் தானே எப்போவுமே சாப்பிடுவீங்க. ஒரு நாள் அவல் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு அதை வறுத்து அப்படியே போட்டுறது. சித்திக்கு இப்போ கிடைக்குது. நீங்கள் எடுக்கும்போது வேறு மாதிரி போடுவீங்கல்ல? இல்லை, அப்படியே தான் போடலாம். இப்போ கொஞ்சம் முந்திரி அது கொஞ்சோண்டு தான் எவ்வளோ இருக்கு. அப்புறம் லைட்டாக அதை ரெண்டையும் வறுத்து அப்படியே போட்டுற வேண்டியதான். உடம்புக்கு நல்லது சொல்லணும். உடம்புக்கு நல்லது. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு ஒரு லைஃப் போடுங்க. அது சொல்லி கேட்க. ஆமாம், நானும் இது வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது. சூப் அவரு முந்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சிருக்கு. கொஞ்சோண்டு வேர்க்கடலை. ஐடியா பண்ணுறீங்க 2 பேரும். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கணும். பச்சை அவ்வளோதான். இப்போ அவள் வெந்துட்டு இருக்கு. அதில் அப்படியே போட்டு அவ்வளோதான். 10 நிமிஷம் கூட ஆகலை நீங்கள் அவள் ரெடி பண்ணி. அது ஊறுறதுக்கு தான் டைம். ஆமாம், ஊறுறதுக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கும் தான் டைம். இது ரெடி ஆகுறதுக்கு 10 நிமிஷம் கூட இல்லை. 8 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் காலையில். லைட்டாக சாப்பிட்ணுன்னா உடம்புக்கு நல்லது. சுவையாயும் இது சூடு ஏறிட்டுனா சூடு உப்பு 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 சித்தி கொஞ்சம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊற வைக்கும்போது. சரி, உப்பு போடல.
நான் இதில் போடல மறந்துட்டேன் நன்றி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உருளைக்கிழங்கு இதுலேயே வந்துடும். அப்படியே சூடு பண்ணோன்னே இறக்கிற வேண்டியது. உப்பு வந்து வெங்காயத்திலே போடணும். ஆமாம். வெங்காயத்தில் போட்டால் உருளைக்கிழங்குல அவுளில் எல்லாத்தையும் நல்லா பிடிக்கும். உப்பு முதல்ல போட்டுருங்க. உப்பு போட மறந்துட்டாங்க, அதான் லாஸ்ட்டாக உப்பு போட்டிருக்காங்க. உப்பு வந்து வெங்காயம் வசக்கும் போதே போட்டுடணும். இது சாப்பாடு மாதிரியே இருக்கு சித்தப்பா, அவள் மாதிரியே தெரியல. ரெடி ஆனவனால அவள் வந்து அரிசியிலேருந்து தான். ஆமாம், நானும் குழஞ்சிருமோன்னு பார்த்தேன். நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குல்ல. உதிரியாக இருக்கா? ஆமாம். இது லைட்டாக முடிவு சூடு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் சூடு ஏறணும். இப்போ டைம் என்ன ஆகுது? டைம் வந்து இப்போ வந்து என்ன ஆகுது? 10 நிமிஷம் ஆயிருக்கு. 9 நிமிஷம் தான் ஆகுது. 9 நிமிஷம் தான் ஆயிருக்குல்ல. 10 நிமிஷம் தான். அவ்வளோதான், கரெக்டாக 10 நிமிஷம். அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். சூடாக சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சூடாக இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியா? நானே டேஸ்ட் பண்ணுறேன், நானும் சித்தியும். பாருங்க, நீங்கள் கையில் வச்சுங்க. சித்தப்பா செஞ்ச அவல் உப்புமா இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சித்தியும் நானும். ஆமாம், சித்தியும் நானும் டேஸ்ட் பண்ண போகிறோம். சித்தி வாங்க. உப்புமா ரெடி ஆகிடுச்சா? டேஸ்டிங்க்கு நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சூப்பர், சூப்பராக இருக்குது. ஆமாம், சித்தப்பா செஞ்சது சூப்பராக. சித்தி எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பர். சித்தப்பா நீங்கள் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சூடாக சாப்பிட்ணும், டீ ஒன்று குடிக்கணும், அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். மேலே ஆண்டி பார்த்து குழம்பு கொடுக்குறாங்க. பிடிச்சிருந்தா பொன்சித்ரா கார்த்திக் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.